Hi friends, இந்த சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைமாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வந்துக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா? நெக் ஆகட்டும், கால், கை எல்லாமே வந்துட்டு மூமெண்ட்ஸ் மூலிமா தான் ஒர்க் ஆகும். மூமெண்ட்ஸ் ஆஃப் சம் ஆர்கன் happens because of the combined actions of bones and muscles. In such cases, movements is possible along a point where two or more points meet. So, movements எப்படி நடக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, போனும் மசில் ரெண்டுமே கம்பைன்ட் ஆக்ஷன் பண்ணும்போது நமக்கு இந்த மூமெண்ட் அப்படிங்கிற விஷயம் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ சீட்டா இப்போ சின்ன மோட்டர் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. சீட்டா கேன் ரன் 17 km/h. Hippopotamus can run faster than a man. Cockroach is a faster animal on 6 legs covering a meter per second. The fastest mammal, the dolphin, can swim up to 35 miles per hour. ஸோ இந்த மாதிரி மோட்டர் பாக்ஸ் வந்து அடிக்கடி வந்து எக்ஸாம்ஸில் வந்து அப்ஜெக்டிவ் டைப்ஸ்லாம் கேட்டுட்டு வராங்க. ஸோ இது வந்து மெயினாக கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். அடுத்து பார்த்தீங்கன்னா டைப்ஸ் ஆஃப் மூமெண்ட். ஸோ டைப்ஸ் ஆஃப் மூமெண்ட் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ அதில் வந்து மூணு டைப்ஸ் ஆஃப் மூமெண்ட் தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அமீபாய்டு மூமெண்ட், சிலியரி மூமெண்ட், மஸ்குலர் மூமெண்ட். ஸோ வென் வி டாக் அபவுட் லோகோமோஷன்ஸ் அண்ட் மூமெண்ட்ஸ், there are 3 types of movements. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அமீபாய்டு இஸ் brought about by pseudopodia, which are appendages which move with the movement of protoplasm within a cell. So amoeboid movement வரும்போது அதோட மூமெண்ட் பார்த்தீங்கன்னா செல்லுக்கு ஒரே ஒரு செல் தான் இருக்கும். ஸோ இட் இஸ் ஹேப்பனிங் வித்தின் த செல். ஸோ செல்லுக்குள்ளே அதோட மூமெண்ட் நடந்ததுன்னா இட் இஸ் அமீபாய்டு மூமெண்ட். சிலியரி மூமெண்ட், த மூமெண்ட் இஸ் brought about by the appendages called as cilia, which are the hair-like extension of the epithelium. Both these kinds of movements are seen with the cells of the lymphatic system. So இந்த lymphatic systemனா என்னன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ lymphatic systemனா parts of a circulatory system and immune system. ஸோ circulatory system and immune system சேர்ந்தது இந்த lymphatic system. ஸோ ciliary movement அப்படின்னு சொல்லி வரும்போது hair-like structure யூஸ் பண்ணி அது ஒரு இடத்துல ஒரு இடத்துக்கு மூவ் ஆச்சு அப்படின்னா இட் இஸ் a ciliary movement. அடுத்தது மஸ்குலர் மூமெண்ட். ஸோ மஸ்குலர் மூமெண்ட் நமக்கு ஈஸியாக தெரியும். ஸோ அனிமல்ஸ் அண்ட் ஹியூமன் பீயிங்ஸ் எல்லாமே வந்துட்டு muscular movement that happen. So it is more complex movement which is brought about by the musculoskeletal system. This type of movement is seen in the higher vertebrates. To understand more about the movements brought about by musculoskeletal system, we need to understand the joints, skeleton and the type of muscles. So நமக்கு இந்த muscular movement தெரியணும் அப்படின்னா joints தெரியணும், skeleton and என்னென்ன types of muscles இருக்குது அப்படின்னு சொல்லி தெரியணும். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா joints. So joint என்ன பார்க்கலாம். The point at which two separate bones meet is called joint. Depending on the type of movement, the allow joints can be of 3 types: fixed, slightly movable and movable joints. So joints அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரெண்டு போன் வந்து ஜாயின் ஆகிற அந்த இடத்துக்கு எந்த பாயிண்ட்டுக்கு பேர் தான் நம்ம வந்து ஜாயின்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஜாயின்ஸ் வந்து நம்ம 3 types ஆஃப் ஜாயின்ஸாக பிரிக்கலாம். ஒன்று வந்து கொஞ்சமாக மூவ் ஆகும், இன்னும் சுத்தமாக மூவ் ஆகாது, இன்னொன்று வந்து ஃப்ரீலி மூவ் ஆகும். ஸோ இட் இஸ் 3 types ஆஃப் ஜாயின்ஸ். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸட் or immovable joints. In this type of joints, no movement is possible between the two bones. The structure between these bones of the skull box are examples of immovable joints. So immovable joints அப்படின்னு சொல்லி வரும்போது அந்த இடத்துல வந்து எந்த ஒரு ஆக்ஷன்ஸுமே வந்து நடக்காது, எந்த ஒரு மூவ்மெண்ட்டும் நடக்காது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டா ஸ்கல்ஸில் இருக்கிற எல்லா ஜாயின்ஸுமே வந்துட்டு இட் இஸ் இம்மூவபிள். மூவ் ஆகிட்டே இருந்தால் என்ன ஆகும்? ஸோ கண்டிப்பாக வந்து இட் இஸ் இம்மூவபிள் ஜாயின்ஸ். ஸ்லைட்லி மூவபிள் ஜாயின்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக மூவ் ஆகும். ஸோ அதை நம்ம ஸ்லைட்லி மூவபிள் ஜாயின்ஸ் சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, ரிப்ஸ் வந்து பிரெஸ்ட் போன் சொல்கிறாங்க. ஸோ ரிப்ஸ் அண்ட் பிரெஸ்ட் போன் வந்து நம்ம ப்ரீத் பண்ணும்போது இன்ஹேல் ஆகும், எக்ஸ்ஹேல் ஆகும்போது கொஞ்சம் கான்ட்ராக்ஷன் ஆகி ரிப்பல்ஷன் ஆகும். ஸோ அந்த மாதிரி அந்த விரிஞ்சு சுருங்கும். ஸோ இட் இஸ் ஏ ஸ்லைட்லி மூவபிள் ஜாயின்ஸ். ஸோ ஹியர் ஒன்லி வெரி லிட்டில் movements occur between the two bones. The joint between ribs and the breast bones or between the vertebrae is an example of slightly movable joints. அடுத்து பார்த்தா freely movable joints. நான் சொன்ன மாதிரி
In this type of various degree of movements is possible between two bones forming the joints. There are 6 major types of movable joints. Freely move ஆகிற joints freely movable joints அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதுலேயே வந்து 6 type of joints வந்து இருக்குது. ஸோ அது என்னென்னு சொல்லி கீழே பார்க்கலாம். ஸோ மேலே மோட்டர் நோ பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. Joints are the places where two bones meet or contact. Ligaments or short bands of tough fibrous connective tissue that functions to connect one bone to another, forming the joint. Tendons are made of elastic tissue and they are also play a key role in the functioning of the joints. So இது ஒன்றும் கிடையாது. ஸோ joints அப்படிங்கிறது 2 bone meet ஆகிற இடம். Ligament அப்படிங்கிறது ஒரு connective tissue. ஸோ ஒரு போனையும் நல்லா கனெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு டிஷ்யூ மாதிரி ஒர்க் ஆகுது, இந்த ligament அப்படின்னு சொல்கிறோம். டெண்டான் பார்த்திங்கன்னா எலாஸ்டிக் டிஷ்யூ. ஸோ அது எலாஸ்டிக் ப்ராப்பர்ட்டி இருக்குது அப்படின்னா அதில் தான் டெண்டான் வந்து இருக்கும். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா இந்த 6 type ஆஃப் ஜாயின்ஸ் என்னென்னு கொடுத்துருக்காங்க. ஸோ டிஸ்கிரிப்ஷன்ஸ் மொபைலிட்டி வந்து நான் ஃபஸ்ட்டோட ரீட் அவுட் பண்ணிக்கிறேன். இந்த மெயினாக கேட்க வேண்டிய விஷயம்னா ஜாயின்ஸ் என்னென்ன ஜாயின்ஸு, அதோட முக்கியமான ஃபங்க்ஷன்ஸ் என்னென்ன அப்படிங்கிறது ரொம்ப மெயின். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பால் அண்ட் சாக்கெட். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஷோல்டர்லேயும் ஹிப்லேயும் வந்து இந்த பால் அண்ட் சாக்கெட், நம்ம ஷோல்டர் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த ஆர்மும் இந்த ஷோல்டர் ஜாயிண்ட் ஆகிற இடத்துல ஒரு ball மாதிரி இருக்கும். ஸோ பால் அண்ட் சாக்கெட் ஜாயிண்ட். A ball shaped head of the one bone articulate with a cup like socket of an adjoint bone. Movement can occur in the 3 planes. This joint allows a great range of movement. ஸோ இந்த ஃப்ரீலி மூவபிள் ஜாயிண்டில் பால் அண்ட் சாக்கெட் அப்படிங்கிறது இந்த ஷோல்டரில் இருக்கிற ஸோ அந்த டைப் ஆஃப் ஜாயிண்ட் தான் நம்ம பால் அண்ட் சாக்கெட்னு சொல்கிறோம். ஹிஞ்ச், எல்போ, நீ, ஆங்கிள். ஸோ இந்த கையில் இருக்கிற இந்த எல்போ, முட்டி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கீழே மணிக்கட்டுன்னு சொல்கிறோம். ஸோ அந்த ஏரியாலெல்லாம் இருக்கிறது ஹிஞ்ச் ஜாயிண்ட் அப்படின்னு சொல்கிறேன். சிலிண்ட்ரிக்கல் protrustum of one bone articulates with the trough shape depressions of a adjacent bone. So movement is restricted to one plane. This joint allows bending and straightening only. So இந்த type of movement hinge joint அப்படின்னு சொல்லி வரும்போது பெண்டிங்கும் ஸ்ட்ரைட்னிங் மட்டும்தான் இங்கே வந்து happen. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா pivot joint, spin joints at the top, atlas axis joint at the top. A rounded or a pointing structure of one bone articulates with a ring shaped structure of radius ulna and adjacent bone. So spine இருக்கிற ஏரியா தான் நம்ம pivot joint அப்படின்னு சொல்கிறோம். So movement is restricted to one plane. So this joint allows rotation about its longitudinal axis only. So இந்த pivot joint வரும்போது longitudinal axisனால் நம்மளுக்கு வந்து ஹரிசாண்டல் பொசிஷனில் மட்டும்தான் வந்து ரொட்டேட் பண்ண முடியும், வெர்டிக்கல் பொசிஷனில் வந்து ரொட்டேட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா காண்டிலாய்ட். இது வந்து எங்கே இருக்குன்னா ரிஸ்ட், இந்த கையில் பார்த்திங்கன்னா இந்த வாட்ச் கட்டுற இடம் இருக்குது பார்த்திங்கன்னா அதில் காண்டிலாய்ட் அப்படிங்கிற டைப் ஆஃப் ஜாயிண்ட் வந்து இருக்குது. சிமிலர் டு பால் அண்ட் சாக்கெட் ஜாயிண்ட் பட் விச் ஃப்ளாட்டர் ஆர்குலேட்டிங் சர்ஃபேஸஸ் ஃபார்மிங் எ மச் ஷாலர் ஜாயிண்ட். ஸோ இது பார்த்திங்கன்னா பால் அண்ட் சாக்கெட் மாதிரி தான், பட் இருந்தாலும் இட் இஸ் அ ஃப்ளாட், கொஞ்சம் ஃப்ளாட்டராக இருக்கிறதுனால இட் இஸ் அ டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஜாயிண்ட். Movements occur in 2 planes. This joint allows the second greatest range of movements. Gliding spine between the bony process of the vertebrae. Articulating surfaces are almost flat and a smaller size. Gliding allow movement in 3 planes but it is severely limited. Saddle, thumb, ஷோல்டர் அந்த காதுக்குள்ளே இருக்கிற அந்த போன் ஜாயின்ஸ் எல்லாமே வந்து எப்படின்னா ரொம்ப வந்து சின்னதாக இருக்கும். ஸோ ஒன் பார்ட் இஸ் அ கான்கேவ் அண்ட் ஒன் எண்ட் அண்ட் லுக் லைக் எ சேடில். த அதர் எண்ட் இஸ் கான்வெக்ஸ், டர்ன் அவுட்வர்ட் அண்ட் லுக் லைக் எ ரேடில் இன் த சேடில். ஸோ நம்ம பார்த்திங்கன்னா இந்த கான்கேவ் லென்ஸ் பார்த்துருக்கோம், அது மாதிரி தான். ஸோ கான்கேவ் அப்படின்னு வரும்போது இந்த மேடு மாதிரி இருக்கும் உள்ளே பார்த்திங்கன்னா. ஸோ அந்த டைப் ஆஃப் ஜாயிண்ட் வந்து நம்ம 2 டைப் ஆஃப் கான்வெக்ஸ் கான்கேவ் மாதிரி 2 டைப் ஆஃப் விஷயம் வந்து அங்கே நடக்குது. ஸோ ஃப்ளக்ஷன்ஸ், எக்ஸ்டென்ஷன்ஸ் அண்ட் அடக்ஷன் மூமெண்ட் ஆர் அ சீன். ஸோ இந்த டைப் ஆஃப் இதெல்லாம் சொல்லி பார்த்துட்ருக்கோம். டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஜாயின்ட்ஸ் பார்த்தாச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா சினோவியல் ஜாயிண்ட் அப்படின்னு சொல்லி ஜாயிண்ட் இருக்குது. ஸோ அது என்னன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ மேலே கொடுத்துருக்க எல்லாமே என்னென்ன ஜாயின்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க டயக்ராமேட்டிக் ரெப்ரசன்டேஷனில். ஸோ என்ன நம்ம அதை பார்த்துக்கலாம். ஸோ synovial joint is a joint which makes the connections between 2 bones consisting a cartilage line cavity filled with a fluid which is known as a diarthrosis joint.
These are the most flexible joint type of joints between the bones because the bones are not physically connected and can move more freely in relation to each other. Synovial joints have 4 main distinguishing features. They are shown in the table 5.3. So synovial joints na onnu kediyadhu. இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு ஜாயின்ட்ஸ் இருக்கும். அதுக்கு நடுவில் வந்து ஒரு ஜவ்வுன்னு நம்ம தமிழ் பார்த்தா ஜவ்வுன்னு சொல்லுவாங்க. ஸோ முட்டியில் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஜாயிண்ட் இருந்தால் அதில் வந்து ஒரு சப்ஸ்டன்ஸ் மாதிரி இருக்கும், ஒரு ஃப்ளூயிட் லைக் ஸ்ட்ரக்சர் மாதிரி இருக்கும். ஸோ அதை நம்ம அந்த டைப் ஆஃப் ஃப்ளூயிட் வந்து அந்த இதில் எலாஸ்டிக் மாதிரி ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு ரெண்டுத்தையும் அட்டாச் பண்ணுற மாதிரி ஒரு மெட்டீரியல் இருக்கிறதுனால இட் இஸ் சினோவியல் ஜாயிண்ட் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளமேஷன்ஸ் ஆர் joints is a condition that usually results either due to frictions of articulating cartilage or due to lack of synovial fluid in the joint. During this condition, the person feels acute pain in the joints, particularly while moving joints. This disease is referred to as arthritis. Arthritis is, however, also caused due to the depositions of uric acid crystals in the joints. So, the arthritis அப்படிங்கிறது இந்த அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த முட்டி வலி எல்லாமே வந்து எப்படி இருக்குது எதனால் வருதுன்னு பார்த்திங்கன்னா அந்த ஃப்ளூயிட் கண்டென்ட் வந்து கம்மியாகிறதுனால தான் இந்த ஆர்த்ரைட்டிஸ் எல்லாம் வருது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆர்த்ரைட்டிஸ் இஸ் அ டிசீஸ். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய இந்த நம்ம நடக்கும்போது அதுக்கப்புறம் உட்காரும்போது காலை மடக்கி வைக்கும்போதெல்லாம் ரொம்ப வலி இருக்கும். இட் இஸ் பிகாஸ் ஆஃப் அந்த ஃப்ளூயிட் வந்து இல்லாதனால தான். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா என்னென்ன features of synovial joints. So என்னென்ன features இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். Ligament, a band of strong fibrous tissue connect to bone. Synovial fluid, a slippery fluid with the consistency of eggs white that is contained with the joint cavity to reduce friction between the articular cartilage in the joints. Articular cartilage, glassy smooth cartilage that is spongy and covers the end of the bone in the joint to absorb shock and to prevent frictions between the end of the bone in the joint. Joint capsule present of fibrous tissue that has 2 layers with the fibrous capsule lying outside the synovial membrane. Fibrous capsule helps to strengthen the joint while the synovial membrane line the joint and the secrete synovial fluid. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா ஸ்கெல்டல் சிஸ்டம். ஸோ ஸ்கெல்டல் சிஸ்டம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான சிஸ்டம். ஸோ இதில் நிறைய கொஸ்டின்ஸ் இயர் பை இயர் கேட்டுட்டு தான் இருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் பார்த்தீங்கன்னா the skeletal system provides a hard structure or a framework to human body which supports and protects the body. It is composed of a connective tissue like bones, cartilage, tendons, ligaments. If the skeleton is without joint, no more would takes places and the significance of human body will be more than a stone. On the basis of the presence in the body, skeleton is of 2 types, exoskeleton and the endoskeleton. ஸோ ஸ்கெல்டல் அப்படின்னாலே மெயினாக பார்த்திங்கன்னா இட் இஸ் ஃப்ரேம் ஒர்க். நம்ம பாடி வந்து ஸ்ட்ரக்சராக இருக்கிறதுக்கு காரணமே வந்து பார்த்திங்கன்னா இஸ் ஸ்கெல்டல் சிஸ்டம். ஸோ இட் இஸ் விச் சப்போர்ட்ஸ் அண்ட் ப்ரொடெக்ட்ஸ் த பாடி வந்து ஒரு வழி நடத்தி கொண்டு போகணும், ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குன்னா அதுக்கு காரணம் வந்து ஸ்கெல்டல் சிஸ்டம் மட்டும்தான். ஸோ இது எது மூலயமா வந்து இது ஒன்றுக்கு ஒன்று கனெக்ட் ஆகிருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா லிக்மெண்ட்ஸு, டெண்டான்ஸ், முன்னாடி பார்த்தீங்கன்னா மோட்டர் பாக்ஸ் முன்னாடி சொன்னேன். ஸோ வாட் இஸ் மீன் பை டெண்டான், வாட் இஸ் மீன் பை லிக்மெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தோம். ஸோ கார்ட்லேஜ், லிக்மெண்ட்ஸு, டெண்டான்ஸ் எல்லாமே வந்து யூஸ் பண்ணி தான் இந்த skeletal system வந்து ஒர்க் ஆகிட்டுருக்கு. ஸோ இஃப் த skeleton is without joint, no movement would takes places and significance of human body will be more than a stone. ஸோ அந்த மூமெண்ட்ஸ் இல்லைன்னு சொல்லி பார்த்திங்கன்னா நம்ம வந்து கல்லை விடவும் மோசமான ஒரு திங்கிறது சொல்லி பார்க்கணும். ஸோ எக்ஸோஸ்கெல்டன் அந்த எண்டோஸ்கெல்டன். ஸோ எக்ஸோஸ்கெல்டன் பார்த்திங்கன்னா இட் இஸ் அ skeleton that is found on the exterior layer of the body and is basically alternate from the embryonic ectoderm or a mesoderm. Like scales like in fishes, out hard of the tortoise and the feathers of the birds is dead and is protect and preserves the inner organs. So எக்ஸோஸ்கெல்டன் பார்த்திங்கன்னா வெளியவே வந்து அந்த போன்ஸ் அந்த ஜாயின்ஸ் எல்லாம் தெரிஞ்சதுன்னா இட் இஸ் சிம்பிளாக சொல்லணும் அதுதான். ஸோ வெளியவே தெரிஞ்சதுன்னா இட் இஸ் எக்ஸோஸ்கெல்டன். பேர்ட்ஸில் பார்த்தீங்கன்னா விங்ஸில் இருக்க ஜாயின்ஸு. ஸோ இட் இஸ் எக்ஸோஸ்கெல்டன். ஸோ எண்டோஸ்கெல்டன் பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து உள்ளதாக இருக்கும். ஸோ அவுட்டரில் வந்து மசில்ஸ் வந்து கவர் பண்ணியிருக்கும், உள்ளே பார்த்திங்கன்னா ஸ்கெல்டன் வந்து இருக்கும். ஸோ இட் இஸ் அ skeleton that is found inside the human body.
and is originated from the mesoderm. They are found as almost all vertebrae and form the main body structure. Endoskeleton. So endoskeleton தான் நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் skeleton. ஸோ skeletonக்கு என்னென்னலாம் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது? It provides structure and shape to the body. நம்மளே சொன்ன மாதிரி ஸ்ட்ரக்சரும் ஷேப்பும் வந்து skeleton system இருந்தால் மட்டும்தான் முடியும். It supports and surrounds the internal organs of the body. ஸோ இன்டர்னல் பாடிக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனையும் வராமல் அதை வந்து ப்ரொடெக்ஷனாக பாதுகாத்துக்கிறதுக்கு skeleton சிஸ்டம் வந்து ஒர்க் ஆகுது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டயக்ராமில் பார்த்தீங்கன்னா உள்ள ஹார்ட், லங்ஸ் எல்லாமே வந்து இருக்கும். ஸோ அதை வந்து ப்ரொடெக்ஷன் பண்ணுறதுக்கு இந்த ரிப்கேஜ் தான் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ அதே மாதிரி தான் எல்லா ஆர்கன்ஸையும் ப்ரொடெக்ஷன் பண்ணுறதுக்கு இந்த skeleton system is main work ஆகுது. So calcium and the phosphorus, the two minerals that the body needs for import regulatory functions are stored inside the body. Red blood cells are produced in the body marrow. So red blood cells எல்லாமே வந்து bone marrowல வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. போன் வேணால் அந்த எலும்பு மஜ்ஜை அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த எலும்பு மஜ்ஜை உள்ள போனுக்குள்ளே ப்ரௌனிஷ் கலரில் இருக்கும், ரெட்டு ப்ரௌன் கலந்த மாதிரி. ஸோ இட் இஸ் ரெட் பிளட் செல்ஸ்லாம் அங்கே தான் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா the bones of the skeletal system act as levers of the muscular actions. Muscular movement would not be able without the tendons and the ligaments. ஸோ இந்த டெண்டான்ஸும் லிக்மெண்ட்ஸும் இல்லை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா skeletal system ஒர்க்கு நடக்காது, மூமெண்ட்ஸும் வந்து நடக்காது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன மோட்டோ பாக்ஸ் கொடுத்துருக்காங்க, என்னன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் வந்து மேக்ஸிமம் வந்து எல்லா எக்ஸாம்ஸ்லேயும் வந்து கேட்டுட்டு தான் இருப்பாங்க. ஸோ ஜென்ரல் நாலேஜில் கேட்பாங்க. ஸோ த femur or thigh bone is the longest and the strong bone of the human skeleton. The stabs in the middle ear is the smallest and the lightest bone of the human skeleton. ஸோ காதுக்குள்ளே இருக்கிற அந்த சின்ன ஸ்டாப்பில் இருக்கிற போன் தான் இருக்கிறது ரொம்ப சின்ன போன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளோட தொடையில் இருக்கிற அந்த லாங் போன் இருக்கிற போன்லேயே வச்சு தை போன் தான் வந்து பெரிய போன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா கான்ஸ்டியூஷன் ஆஃப் த skeleton. ஸோ skeletonல வந்து என்னென்ன டைப் ஆஃப் எப்படி என்னென்னலாம் வந்து இருக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ ஹியூமன் skeleton consists of bones, cartilage, ligaments. Bones comprises the hard framework of the body. Cartilages are the supporting and the connective structures. For example, the cartilage supports the protection projecting external ears and the tip of the nose. Ligaments bind the bones together. There are different types of bones of the human skeletal system. They are long bones, short bones, flat bones, irregular bones. So long bone, so skeletal systemலே பார்த்தீங்கன்னா நிறைய வந்து இருக்குது. ஸோ நம்மளோட ஷார்ப்பான நோஸ் ஆகட்டும், இயர்ஸ், எக்ஸ்டர்னல் இயர்ஸ், இதெல்லாமே வந்து skeletal system இருக்கிறதுனால தான். ஸோ யூஸிங் லிக்மெண்ட்ஸ் அந்த டெண்டான்ஸ் மூலிமா இது வந்து கான்ஸ்டியூட் ஆகிருக்கு. ஸோ போன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஷார்ட் போன் இருக்குது, லாங் போன் இருக்குது, ஃப்ளாட் போன், இந்த இர்ரெகுலர் போன் எங்கெங்கெல்லாம் இருக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ லாங் போன் பார்த்திங்கன்னா நம்ம ஆர்ம்ஸ், லெக்ஸில் இருக்கிறது எல்லாமே லாங் போன்ஸ் தான். அதுக்கப்புறம் வந்து நம்ம மணிக்கட்டில் இருக்கிறது, வெர்டிபிள் காலம் எல்லாமே வந்து ஷார்ட் போன்ஸ். ஃப்ளாட் போன்ஸ்னு சொல்லி பார்த்திங்கன்னா நம்மளோட மண்டை ஓடு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரிப்கேஜ், ரிப்ஸு, ஷோல்டர், இதெல்லாமே வந்து ஃப்ளாட்டான போன்ஸு. அதுக்கப்புறம் வந்து இர்ரெகுலர் போன்ஸ்னால் அது வந்து எந்த ஷேப்பு நம்ம சொல்லவே முடியாது. ஸோ அந்த மாதிரி இருக்கிற போன்ஸை வந்து நம்ம இர்ரெகுலர் போன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது இந்த மாதிரி 4 டைப் ஆஃப் போன்ஸ் வந்து இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தா பார்ட் ஆஃப் த skeleton. ஸோ skeletonல வந்து என்னென்ன பார்ட்ஸ் எல்லாம் வந்து இருக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம். So the skeletal system is composed of bones and related structures. That is 8 body movement. It is divided into 2 major parts: axial skeleton and appendicular skeleton. So part skeleton லே பார்த்தீங்கன்னா axial skeleton and appendicular skeleton வந்து 2 type of skeletons வந்து இருக்குது. So axial skeleton அப்படின்னு என்னென்னு பார்க்கலாம். So the axial skeleton consists of the bones around the axis or the central line of the human body. The axial skeleton consists of a skull, facial bones, sternum, ribs and the vertebral column. ஸோ ஆக்சியல் ஸ்கெல்டன் சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம மேலே மண்டையோட்லேருந்து நம்ம ஃபேஷியல் போன்ஸ்லேருந்து பின்னாடி ரிப்கேஜ், நம்மளுடைய ரிப்ஸு, ஸ்டெர்னம்லேருந்து பின்னாடி வெர்டிபிள் காலம் வரைக்கும் இது எல்லாமே வந்து ஆக்சியல் ஸ்கெலிட்டன்ஸ். ஸோ ஸ்கல் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்கல்லை பற்றி பார்க்கலாம். ஸ்கல் இஸ் அ ஹார்ட் ஸ்ட்ரக்சர் மேட் அப் ஆஃப் அ ஸ்மால் போன்ஸ். இட்ஸ் ஃபார்ம்டு பை 22 bones out of which 8 bones are fixed together. ஸோ நம்ம இதோட எக்ஸ்ப்ளனேஷன் ஃபுல்லாக சொல்லிடுறேன். ஸோ ஸ்கல் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா
22 bones out of which 8 bones are fixed together. So 8 bones வந்து craniumோட வந்து ஃபிக்ஸ் ஆகிருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 14 போன் பார்த்தீங்கன்னா இந்த ஃபேஸோட போனோட வந்து ஜாயிண்டாக இருக்கும். அடுத்து ஒன்லி போன் விச் ஹேஸ் மூவபிள் ஜாயின்ட்ஸ் இந்த லோவர் ஜா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கீழே நம்ம வாய் இந்த தாடை ரீஜியனில் இருக்கும் பார்த்திங்கன்னா. ஸோ அந்த லோவர் ஜாவில் இருக்கிறது மட்டும் தான் மூவபிள் ஜாயின்ட்ஸ். அப்போ தான் நம்மளால் பேச முடியும். ஸோ திஸ் மூவபிள் ஜாயிண்ட் இஸ் சப்போர்ட்டட் பை த மசில்ஸ் அண்ட் த லிக்மெண்ட்ஸ். ஸ்கல் பிளேஸ்ட் ஆன் த டாப் ஆஃப் த பேக் போன் கேன் பி மூவ்ட் அப் டவுன் அண்ட் தி சைட்வர்ட். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெர்டிபிள் காலம். ஸோ வெர்டிபிள் காலம் என்ன பார்க்கலாம். வெர்டிபிள் காலம் ரன்னிங் அட் த பேக் ஆஃப் த பாடி இஸ் கால்ட் அஸ் ஸ்பைனர் ஆர் த பேக் போன். ஸோ பேக் போன்னா நம்மளுக்கு பின்னாடி இருக்க அந்த வெர்டிக்கலான ஒரு போனை தான் நம்ம வெர்டிபிள் காலம் அப்படி சொல்கிறோம். ஸோ இட் இஸ் அ ட்ரங்க் ரீஜன் டு ஆஃபர் சப்போர்ட் டு த அப்பர் பார்ட் ஆஃப் த பாடி. ஸோ நம்மளுடைய மேலே நம்ம பாடி பார்ட்ஸில் அப்பர் பார்ட்டில் மெயினாக சப்போர்ட்டிங் ரீஜனாக இருக்கிறது இந்த வெர்டிபிள் காலம் தான். ஸோ வெர்டிபிள் காலம் இஸ் மேட் அப் இண்டிவிஜுவல் போன்ஸ் கால்ட் அஸ் அ வெர்டிப்ரே. டோட்டல் வெர்டிப்ரே காலம்ஸ் கன்சிஸ்ட் ஆஃப் 7 cervical vertebrae, 12 lumbar vertebrae. ஸோ லும்பர்னால் ஒன்று கிடையாது, ஸ்பைன் லோவர் பேக்கில் இருக்கிற ரீஜனை lumbar vertebrae அப்படின்னு சொல்கிறோம். 5 fused sacral and 3 fused coaxial vertebrae. ஸோ coaxial அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கீழே லோயஸ்ட் போர்ஷனில் இருக்கிறது coaxial region. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா fused sacral அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸ்பைனில் பாட்டம் போர்ஷன் எதுவோ அது வந்து fused sacral அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து பார்த்தோன்னா vertebral column run from the base of the skull to the hip bone forming a tube. Spinal cord passes through the hollow tube. Vertebrae are joined by gliding points which allow the body to bend back from the sidewards. ஸோ இந்த வெர்டிபிள் காலம் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு பைப் மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஒரு ஹாலோ லைக் ஸ்ட்ரக்சரில் வந்து ஸ்ட்ராங்காக வந்து இருக்கும். ஸோ அதுக்குள்ளே தான் நம்ம வந்து நர்வஸ் சிஸ்டம்ஸ் எல்லாமே வந்து போயிட்டுருக்கு. ஸோ ஹாலோ சிஸ்டமாக இருக்கிறதுனால இட் இஸ் ஹாலோ பட் இட்ஸ் அ வெரி ஸ்ட்ராங். அடுத்து கீழே ஒரு சார்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ ஈஸியாக வந்து நம்ம எப்படி வந்து ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ ஸ்கெல்டன், ஆக்சியல் ஸ்கெல்டன், அப்பெண்டிகுலர் ஸ்கெல்டன், ஸ்கல், ரிப்ஸ் அண்ட் ஸ்டெர்னம், வெர்டிபிள் காலம். அப்பெண்டிகுலர் ஸ்கெல்டன் பார்த்தீங்கன்னா பெக்டோரல் கிரிடில், பெல்விக் கிரிடில், அப்பர் லிம்ஸ், லோயர் லிம்ஸ். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்க்கலாம் the functions of the vertebral column. ஸோ வெர்டிபிள் காலம் என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் இருக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இட் இஸ் ப்ரொடக்ட்ஸ் ஆஃப் ஸ்பைனல் கார்ட், சப்போஸ் அ ஹெட். என்ன ஒரு 6 இல்லை 7 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. 6 பாயிண்ட்ஸ் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸ்பைனல் கார்டை வந்து ப்ரொடெக்ஷன் பண்ணுறதுக்கு வெர்டிபிள் காலம் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நம்மளோட ஹெட்டை வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்கு வெர்டிபிள் காலம் இல்லைன்னா நம்ம ஹெட்டு வந்து தொங்கிடும். ஸோ அந்த வெயிட்டை வந்து சப்போர்ட் பண்ணுறது பார்த்திங்கன்னா வெர்டிபிள் காலம் தான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரிப்போட அட்டாச்மெண்ட் ஆகிருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பெக்டோரல் இந்த பெல்விக் கிரிடில் கூட நல்ல எப்படி சொல்கிறது நல்லா அட்டாச்மெண்ட்டோட இருக்கும். இந்த பெக்டோரல் கிரிடில்ஸ் சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த ரிப்கேஜில் இருக்கிற அந்த செஸ்ட் ரீஜியனில் இருக்கிறத நம்ம பிக்டோரல் போன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அந்த பிக்டோரல் ரீஜியனும் பெல்விக் போன்ஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா கீழே அந்த காக்ஸை ரீஜியனில் இருக்கிற ஹிப் ஜாயிண்ட்டு அதெல்லாம் தான் நம்ம வந்து பெல்விக் கிரிடில்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அந்த இடத்துலலாம் சப்போர்ட் பண்ணுறதுக்கு இந்த